Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட் சோஷியல் சயின்ஸ் இது கரண்ட் இயர் நடந்த வேற டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் முடிஞ்சிச்சு இல்லைங்களா, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் இது. மாடல் கொஸ்டின் பேப்பராக வச்சுக்கோங்க. இதை ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருப்போம் இல்லையா, அந்த வீடியோ ஃபுல்லாக தரோவாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு நீங்கள் செல்ஃப் டெஸ்ட் எழுதி பாருங்க. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் இருக்கிறது 90% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து இதில் வரும். 1 மார்க்ஸ் நீங்கள் தரோவாக ஃபுல்லாக படிக்கணும். 1 மார்க்ஸ் எத்தனை மார்க்ஸ் இருக்கோ அது வந்து அவுட் ஆஃப் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 5 வந்திருக்கு, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 5 வந்திருக்கு, அண்ட் தென் மேட்ச் த ஃபாலோயிங் 5 கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் 15 மார்க்ஸ் 1 மார்க் வந்திருக்கு. 50க்கு 15 மார்க்ஸ் இது வரைக்கும். ஸோ 15 அவுட் ஆஃப் 15 இந்த 1 மார்க்ஸில் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் வந்திருக்கணும். அப்போ தான் வந்து உங்களோட ஸ்கோர் வந்து நல்லா ஹையாக இருக்கும். இன்னொரு பாருங்கள், ஆட் ஒன் அவுட் இதில் ஒரு 5 மார்க்ஸ். ஸோ 20 மார்க்ஸ். ரிமைனிங் 30 மார்க்ஸ் தான் உங்களுக்கு கொஸ்டினே. 20 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 1 மார்க்ஸ்லேயே கவர் ஆகிடுது. ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸில் பார்த்தீங்கன்னா இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் வருது இல்லையா, இதுவும் நம்ம என்னென்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மார்க் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே இது ஈஸியாக நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் பண்ணிடலாம். நாட் ஒன்லி திஸ் கொஸ்டின் பேப்பர், உங்களோட எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் எழுதக்கூடிய ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்தாலுமே அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்து 45 அபவ் 50க்கு 45 அபவ் தாராளமாக வாங்கலாம். அதனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோவை பார்க்காதவங்க 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2024னு போட்டிங்கனாலே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. இது வேறு டிஸ்ட்ரிக்டில். ஸோ 2 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் கரண்ட் இயர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதையும் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் ரிட்டன் டெஸ்ட் எழுதுங்க. அப்படி இல்லையா நீங்களா செல்ஃப் டைமர் வச்சுட்டு 1 மார்க் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக டெஸ்ட் எழுதலாம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸை வந்து ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அட்லீஸ்ட் ஓரல் டெஸ்ட்டாவது நீங்கள் எழுதி எவ்வளோ மார்க்ஸ் வருதுன்ற மாதிரி, எத்தனை தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் எழுதிக்கோங்க. எதுலெல்லாம் வந்து மிஸ்டேக் நடக்குது, ஹிஸ்ட்ரியா ஜியாகிரஃபியா, உங்களுக்கு எதில் வந்து ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்றத நீங்களே வந்து செல்ஃப் ஜட்ஜ் பண்ணி பாருங்க. எங்க மிஸ்டேக் நடக்குதோ அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஃபோக்கஸ் கொடுங்க. சரிங்களா, எது மிஸ்டேக்கோ அதை திரும்ப திரும்ப வந்து படிச்சுக்கோங்க, இல்லை எழுதி பாருங்க. எக்கனாமிக்ஸ் அண்ட் தென் ஸோ டோட்டலாக இருக்கு இல்லையா, என்னென்ன சிலபஸ் இருக்கோ அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகிருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா எது தெரியல உங்களுக்கு, அதே மாதிரி வித்தவுட் சாய்ஸ்னால் அந்த கொஸ்டின்ஸையும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பரையும் ஃபைனலாக டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்ட் மாடல் கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்ணியிருப்பேன். 2023ல இருந்த கொஸ்டின் பேப்பர் அதையும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அதில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸும் அதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபைனலாக டெஸ்ட் எழுதிக்கோங்க. சரிங்களா, மேப் ஒர்க் இருந்தால் மேப் ஒர்க் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 1 மார்க்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து 20 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் கவர் ஆகிறதுனால ரிமைனிங் 30 மார்க்ஸ் தான் நீங்கள் கொஸ்டின்ஸ் படிக்க போகிறீங்க. அதுலேயும் நம்ம ஜியாகிரஃபியில் வந்து கிவ் ரீசன்ஸ் டிஸ்டிங்விஷ் படிக்க போகிறோம், அதில் கொஞ்சம் கவர் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சுட்டு இந்த 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே படிச்சிங்கனாலே நீங்கள் 50க்கு 45 அபவ் தாராளமாக வாங்கலாம். ப்ரெசன்டேஷன் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கட்டும், ஓவர் ரைட்டிங் அடித்து எழுத வேண்டாம். டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் மாதிரி எழுத சொல்லி கொடுத்துருக்கேன் நான். பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் எழுதுனீங்கனாலே அழகாக இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங். அதே மாதிரி சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க. பாருங்கள், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இதில் ஒரு 2 மார்க்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஷெடியூல் பண்ணது என்ன, 1 மார்க்ஸ் படிச்சிடணும். அதுக்கு அடுத்தது கிவ் ரீசன்ஸ், டிஸ்டிங்விஷ் பிட்வீன், அதுக்கு அடுத்தது தான் வந்து 2 மார்க்ஸ் அண்ட் தென் ஃபைனலி டீட்டெயில். இது மாதிரி படிச்சுட்டு வாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட் லாஸ்ட்டாக போயிடும். கஷ்டமாக இருக்கிற பார்ட் வந்து லாஸ்ட்டாக போயிடும். ஈஸியாக இருக்க பார்ட்லாம் சீக்கிரமாக முடிச்சிருவீங்க. உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.